ஜென்ம ஜென்மோ ஜென்மே ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 82. திருப்பூர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் நம் பகவான் பாட்டி சித்தரின் அருளால் ஒரு சில வருடங்களில் அவருடைய பொருளாதார தேவைகளும் குடும்ப தேவைகளும் மன நிறைவு பெறும் வகையில் பூர்த்தியாகி அத்துணை ஆனந்தத்தையும் அவருக்கு கொடுத்தன. விவசாயம் மற்றும் கடை வருமானம் போதுமான அளவிற்கு பாட்டியின் பெரும் கருணையால் அவருக்கு கிட்டியது. இவரது மனம் அடுத்து ஆன்மீகத்தை நோக்கி அலைபாய ஆரம்பித்தது. இவரது மனத்தை பாட்டியார் அறியாமலாயிருப்பார். அனைத்தையும் அறிந்த நம் பகவான் பாட்டியார் முன்பு திரு சுப்பிரமணியம் அவர்கள் அமர்ந்து தியானித்தார். சத்குரு பகவான் பாட்டி சித்தர் இவரிடம் சிறிது நேரம் தியானம் செய்வதை பற்றி பேசிவிட்டு இவரது உடம்பில் உள்ள மிக முக்கிய சக்கரங்களான 7 சக்கரங்களையும் தன் கைகளால் தொட்டு தீட்சை கொடுத்தார்கள். இவரது தண்டுவடம் முழுவதையும் பாட்டி தன் கைகளால் வருடி விட்டார்கள். குண்டலினி சக்தியை மேலெழுப்பி விட்டார்கள். உலக நல தொண்டன் வேதாத்ரி மகரிஷி அவர்களிடம் தீட்சை பெற்று பயிற்சி பெற்று வந்த இவருக்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டியது போல் அமைந்தது பாட்டியின் தீட்சை. பாட்டி சித்தர் இவரை தொடும் பொழுது அவருக்கு உடலில் ஒருவித சிலிர்ப்பு ஏற்பட்டதாம். அதிகப்படியான உயிர் சக்தியுடன் தியானம் செய்ய ஆரம்பித்தார் திரு சுப்பிரமணியன் அவர்கள். தியான பயிற்சியில் மனம் ஒருநிலைப்பட்டது. பாட்டியின் ஸ்பரிசத்தால் எண்ணங்களற்ற ஒரு அற்புத நிலையை எளிதாக இவரால் அடைய முடிந்தது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்ஞினை சக்கரம் மற்றும் துரியம் அண்ட் துரியாதீதம் எனும் தலை உச்சிக்கு மேல் அதிக அதிர்வுகளை இவரால் உணர முடிந்தது. நம் பகவான் பாட்டியார் இவருக்கு அளித்த உபதேசங்கள் மற்றும் தீட்சை இவரது ஆன்மீக வாழ்வை மாற்றி அமைத்தன. இவரது குண்டலினி யோக பயிற்சிக்கு உரமிட்டது போல் அது அமைந்தது. இன்னும் சித்தர்கள் ஜீவசமாதியில் நாம் அமர்ந்து தியானிக்கும் பொழுது அதிக அதிர்வலைகளை நாம் அனுபவிக்க முடியும். அதிக ஆற்றல் வாய்ந்த அவர்களிடம் இருந்து ஆற்றல் குறைவான நமக்கு இயல்பாகவே மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு தண்ணீர் பாய்ந்து நிரம்புவதைப் போல நமக்கும் நமது உடல் தாங்கும் அளவிற்கும் மனம் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கும் ஆற்றல் நிரம்புகிறது. அதனால்தான் ஜீவசமாதியில் வழிபாடு மற்றும் தியானம் செய்துவிட்டு வெளிவரும் பொழுது ஆற்றல் அதிகரிப்பில் நம் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெற்றது போல் உணர்கிறோம். நாம் ஜீவசமாதியில் இருந்து தியானிக்கும் பொழுது மிக மிக முக்கியமாக நமது மனம் சித்தர்களிடம் பெற்றுக்கொள்ளத்தக்க தன்மையோடும் தரத்தோடும் அமைதியாகவும் திறந்த மனத்தோடும் இருந்தாலே போதுமானது. இவ்வாறு தியானித்து ஆற்றல்களை உள்வாங்கிய நமக்கு நோய் கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் நோயே வராமலும் சில ஆபத்துக்களில் இருந்து நம்மை காப்பாற்றியும் எதிர்காலத்தில் நமக்கு நடக்க வேண்டியதை சீர்படுத்தியும் காக்கின்றனர். ஆகவே சித்தர்களை பணிவோம். எனவே அவர்களின் முழு பிரதான வேலையே சித்தர்களுக்கு நம்மை காட்பது மட்டுமே. அவர்களின் அருட்கடாட்சம் அக்குருவின் கடாட்சம் எப்பொழுதும் நமக்கு பரிபூரணமாக மகா பரிபூரணமாக கிடைக்கட்டும். பாட்டி சித்தரை தியானிப்போம், நம்மை நாமே உணர்வோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.